எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பீகார் மாநிலத்தின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் நோக்கில் தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளதாக முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் புதிய அரசு அமைந்த உடனேயே தொழில்கள், வேலைவாய்ப்புகள் மற்றும் நகர்ப்புற முன்னேற்றத்தை மையமாக கொண்டு செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகளை ஒருங்கிணைக்க தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவும் இன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பதிவிட்ட முதல்வர் நிதிஷ்குமார், பீகாரின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதே முதன்மை இலக்கு. இதற்காக முன்னணி தொழில் முனைவோர், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட உள்ளது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய தொழில் கொள்கைகள் மற்றும் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்கள் வடிவமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பீகாரை உலகளாவிய மையமாகவும் போட்டித்திறன் வாய்ந்த பணியிடமாகவும் மாற்றும் முயற்சியில் ஒரு விரிவான செயல் திட்டம் உருவாக்கப்படும் என நிதிஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக மாநிலத்தில் புதிய சர்க்கரை ஆலைகளை அமைத்தல், பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த பழைய சர்க்கரை ஆலைகளை மீண்டும் உயிர்ப்பித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கான கொள்கை வடிவமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்றும், மாநிலத்தின் முக்கிய நகரங்களை மேம்படுத்தவும் அவற்றை நவீன வசதிகளுடன் அழகுபடுத்தவும் புதிய நகர்ப்புற திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.